இந்த மாதிரி பேய் கதைகள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, பேய் என்னெல்லாம் பண்ணும்? தன்னுடைய ப்ரெசன்ஸ் காமிக்கும், நம்மளை நேராக பார்க்காம பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு யாரோ பார்க்குறாங்கடா என்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பேயோடைய வெற்றி. இப்போ பேய் கதை சொல்கிறேன்னு என்னை பேய் ஓடுறவன்னு நினைக்காதீங்க. அது ஏன் வேலை கிடையாது, அது என்னால் மட்டுமே முடியாது. ஐ ரிப்பீட், என்னால் மட்டுமே முடியாது. நம்ம எல்லாம் தனியாளு. ஆனால் தனியாக பேய்கிட்ட என்னெல்லாம் பண்ணலான்னா, என்ன தனியாக பண்ணுறதா? பயம் மட்டும்தானே வரும். டேய் இருடா. ஹிஸ்ட்ரியில் த டிஸ்கவரி ஆஃப் ஹவு டு டர்ன் அ ஸ்பார்க் இன்டு அ பர்னிங் ஃப்ளேம் மேட் ஹியூமன் எவல்யூஷன் மச் ஈஸியர். நெருப்பை எப்படி ஸ்பார்க் 2 கல்லால் வச்சு தேய்ச்சி அதை கிரியேட் பண்ணுறது, மனிதர்கள் எப்போ புரிஞ்சுன்னு நெருப்பை எப்போ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அதை எப்படி பெரிய தீயாக்குறது, இல்லைன்னா எப்படி குறுகிய விதத்தில் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறதுல ஆகட்டும், அதெல்லாம் எப்போ இதெல்லாம் ரொம்ப பெட்டராக யோசிக்க ஆரம்பித்தாங்களோ, அப்போ ஹியூமனுடைய எவல்யூஷன், மனிதனுடைய பரிணாமம் ரொம்ப சுலபமாச்சு. ஸோ அந்த சின்ன ஸ்பார்க் கொண்டு வர்றது தான் நம்ம கோல். நம்ம கோல்னு சொல்கிறப்போ நீங்களும் இந்த வீடியோவை பார்க்குறப்பவே உங்களுடைய சர்க்கிளில் முதல் நபராக உங்களுடைய வேலை இதுதான், ஸ்பார்க் கிரியேட் பண்ணுறது. என்னடா பேய் கதைன்னு ஆரம்பித்த, இப்போ ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிற, என்ன தாண்டா சொல்ல வர நீ? பாருங்க, இப்படி தான் எல்லா விஷயங்களும் நாம் பார்க்குற உலகத்தில் எல்லாம் செதறி கிடக்கும். பசல் பீசஸ் மாதிரி நாம தான் எல்லாத்தையும் எடுத்து அலைன் பண்ணி பார்த்து புரிஞ்சு செயல்படணும். நாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சு கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். முக்கியமாக எதை பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம், நம்மளை இதை யாரை பார்க்க வைக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் என்னெல்லாம் நமக்குள்ள கிரியேட் பண்ணுது, எப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது, இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கணும். என்ன தலை சுத்துதா? இதுதாங்க நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயமும். நான் மறுபடியும் கேட்குறேன், இது பேய் கதை தானா? நான் பேய் இதுக்கு முன்னே பார்த்தது இல்லை, எனக்கு பேய்னா பயமும் இல்லை. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணலன்னு அர்த்தம். முதல்ல ஒரு 1 இயருக்கு விடாமல் ஏதாவது புது விஷயத்த ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் பாருங்கள்.